இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பால் ஹியூமன், அதாவது பால் ஹியூமன் செத்ரோயின்ஸ் இவங்க டீமோட 3வது மெம்பர் யாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் யாருன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ராவோட மெயின் ஈவெண்ட், பேக்லாஷ்க்கு முன்னாடி நடந்த மெயின் ஈவெண்ட்டு, இந்த இந்த ராவில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச், ஜே ஈசோ வர்சஸ் செத்ரோலின்ஸ் இவங்க 2 பேருக்கு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜே ஈசோ ஃபர்ஸ்ட் டைமாக ரெஸ்ல்மேனியாவுக்கு அப்புறம் தன்னோட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாரு. அதனாலவே இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங் குறையாமே WWE பண்ணுறாங்க. இந்த மேட்சில் ஒரு கட்டத்தில் செத்ரோலின்ஸுக்கு ஜே ஈசோ தன்னோட ஸ்பேரை போட வரும்போது அதை அப்படியே பெடிகிரியை கனெக்ட் பண்ணி பின் பண்ணுவார். அப்பயுமே வந்து ஜே ஈசோ கிக் அவுட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் ஸ்டாம்ப் போடுவார், அதையும் கிக் அவுட் பண்ணிடுவார். ஒரு கட்டத்தில் செத்ரோலின்ஸ்க்கு ஜே ஈசோ தன்னோட சப்மிஷன் மூவ் போடுவார். அதுலேருந்து செத்ரோலின்ஸ் எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜே ஈசோ ஒரு கட்டத்தில் சூப்பர் கிக் விட்டு அதுக்கப்புறம் ஸ்பியரை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக் பேஷ் போட்டு பின் பண்ணி பார்ப்பாரு. செத்ரோலின்ஸ் கிக் அவுட் பண்ணிடுவார். ஒரு கட்டத்தில் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பேரன் பேக்கர் டிஸ்ட்ராய் பண்ணது திசை திருப்பும் போது ஜே ஈசோவை அந்த நேரத்தில் ஜே ஈசோக்கு சப்போர்ட்டாக செமிசைன் வருவார். செமிசைன் வந்து அட்டாக் பண்ணி தெரிக்க விடுவார். அதுக்கப்புறம் வந்து ஜே ஈசோ ஜெயிக்க போவார்னு பார்த்தா ஜெயிக்க போகிற நேரத்தில் பின்ன கிக் அவுட் பண்ணிடுவார் செத்ரோலின்ஸ். அதனாலவே இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போய்டும். அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் வந்து ரிவெஞ்ச் எடுத்து ஜே ஈசோவையும் செமிசைனை அட்டாக் பண்ணதுக்கப்புறம் சிஎம் பங்க் வருவார். சிஎம் பங்க் வந்து இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். செத்ரோலின்ஸையும் பேரன் பேக்கரையும் ஸ்டீல் சேர்லாம் வச்சு வெளுத்து வாங்கிடுவார். இதன் மூலமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு இந்த பக்கம் எகென்ஸ்டாக இருக்கிறாங்க. சிஎம் பங்க்கும் செத்ரோலின்ஸ் ஜே ஈசோ 3 பேர் இருக்காங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர் செத்ரோலின்ஸ். பால் ஹியூமன் ரெஸ்லர் கிடையாது, மேனேஜர். அதனால இந்த மேட்ச்சில் 3வது மெம்பராக யார் இருக்க போகிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த டீமோட ஜே ஈசோவுக்கு பேக்லாஷ் மேட்ச்சில் எகென்ஸ்டாக இருக்கிற லோகன் பால். இந்த ஸ்டோரி லைன் பேக்லாஷுக்கு அப்புறமும் தொடரும் பட்சத்தில் வந்து ஜே ஈசோ, செமிசைன், அதுக்கப்புறம் சிஎம் பங்கு 3 பேர் ஒரு டீமாகவும், லோகன் பால் அதுக்கு ஜாயின்ட் ஆகி செத்ரோலின்ஸ், லோகன் பால், பேரன் பேக்கர் ஒரு டீமாகவும் இருக்க போகிறாங்க. இது இந்த ஸ்டோரி லைனோட அடுத்த கட்டமாக இருக்க போகுதுன்ற மாதிரி இப்போ ரூமர் வந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.